அடுத்த 42 மணி நேரத்துல மொத்த உலகமும் இருண்டு போறதுக்கான அபாயம் இருக்குது. எப்படின்னு கேட்கீங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ், அந்த கடல் சந்தி, இந்த விடயத்துல அமெரிக்கா ஈரானுக்கு விடுத்த எச்சரிக்கை, இந்த எச்சரிக்கைக்கு ஈரான் அமெரிக்காக்கு கொடுத்த பதிலடி, இது இரண்டும் சேர்ந்து இப்போ மொத்த உலகத்தையுமே அடுத்த 42 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குமோ அப்படி என்று சொல்லி ஒரு அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கு, ஒரு பதட்டத்திற்கு உள்ளாகி இருக்குது. அடுத்த 42 மணி நேரத்துல அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் அதை திறக்கல, அந்த சந்தியை திறக்கல அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய சக்தி மையங்களில் தாக்குதல் நடத்தப்படும் அப்படி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார் ஈரானை பார்த்து. ஈரான் இதுக்கு என்ன பதிலடி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி ஈரானினுடைய சக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுமே ஆனால் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் சந்தியை நாங்க முற்று முழுதாக மூடுவோம். அது மட்டுமில்ல, மத்திய கிழக்காசிய நாடுகள் இருக்கிற அமெரிக்காவினுடைய சக்தி மையங்கள், அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு தொடர்பான அனைத்து உட்கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படி என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்குது. அதான் ஈரான்ல இருக்கிற எல்லா ஆயுதத்தையுமே நாங்க அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப கூக்குரல் இட்டுக்கு இருக்காங்களே, அப்ப எந்த ஆயுதத்தை கொண்டு ஈரான் இந்த இடங்களை எல்லாம் தாக்குதல் நடத்தும் அப்படின்றதான் நாம யோசிக்கணும். ஆனா அப்படி இல்ல. ஈரான் இப்போ அவங்களுடைய IRIB என்று சொல்லக்கூடிய ஒரு மீடியாவில் அவங்களுடைய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, ஈரானுடைய மிசைல்ஸ் மற்றும் அனைத்து ஆயுத கிடங்குகளையும் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் ஒரு காணொலி எடுத்து இப்போ மொத்தமாகவே வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மொத்த உலகத்துக்கும் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, ஈரானிடம் இன்னும் அதிகமான ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது அப்படி என்றுதான். அப்போ ஈரான் இன்னும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் அந்த சந்தியை முற்றுமுழுதாக மூடலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இல்ல, ஈரான் இன்னும் அந்த சந்தியை முற்றுமுழுதாக மூடல. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் என்று சொல்ற அந்த சந்தியை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதனுடைய கூட்டாளி நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த சந்தியை ஈரான் மூடி இருக்கின்றது. வேறு வகையான அனைத்து நாடுகளுக்கும் அந்த சந்தி திறக்கப்பட்டுதான் இருக்கின்றது. ஈரான் அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஆனால் இப்போது அமெரிக்கா சொல்வது போல் ஈரானினுடைய சக்தி மையங்களில் தாக்குதல் நடத்தப்படுமே ஆனால் முற்றாக அந்த சந்தி மூடப்படும். அப்படி மூடினால் அதனால் வரப்போற பாதிப்பு தான் இப்ப மொத்த உலகத்தையும் இருளடைய செய்ய போகுது. அனைத்து எண்ணெய் வள உற்பத்தி நிலையங்களும் தாக்கப்பட்டால் மற்றும் எண்ணெய் போக்குவரத்து தடுபட்டால் அனைத்து நாடுகளிலும் மின் உற்பத்தி நிலையங்களினுடைய செயற்பாடுகள் நின்றுவிடும். மின் உற்பத்தி நிலையங்களின் செயற்பாடுகள் நின்றால் அனைத்து நாடுகளிலும் மின் தடை ஏற்படும். அதனால் உலக நாடுகள் முற்றுமுழுதாக இருளடைந்துவிடும். இந்த ஈரான் அமெரிக்கா போர் அவங்களுக்கு இடையில மட்டும் நடந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய தாக்கம் முழு உலகத்தையும் பாதித்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, இப்படி முற்றுமுழுதாக இந்த உலகம் இருளடைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அப்படி இருளடைந்து போனால் அதற்கு மாற்று வழி செய்வதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கின்றதா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கேன். அப்படி நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரணுமெண்டா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க.